ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளில் நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய எல்லா நன்மைக்கும் காரணராயிருக்கிற பரலோகத்தின் தேவன், அவருடைய திரு சமூகத்தில் இந்த மாதமும் தேவன் நம்மை நடத்தும்படி நாம் அவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் தேவனை நோக்கி ஜெபிப்பான். தேவனுடைய ஒத்தாசையை விரும்புகிற மனிதன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்பான். தேவனுடைய ஒத்தாசையை விரும்பாத மனிதன் ஒரு நாளும் தேவனை தேடவும் மாட்டான், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கவும் மாட்டான். நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை தேவன் பக்கமாய் திருப்புவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே உமக்கு முன்பாக எங்கள் கைகளை கூப்பி வருகிறோம். எங்கள் கைகளை மாத்திரம் அல்ல, எங்கள் இருதயத்தையும் உம் பக்கம் திருப்புகிறோம். ஆண்டவரே, உள்ளே போராட்டங்களும் புறம்பே பயங்களும் எங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதை யார் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களுக்குள்ளே, ஆண்டவரே, தாக்குதல்களுக்குள்ளே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாவீதை எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் தாக்குதல்களுக்கும், சத்துருவின் வஞ்சகங்களுக்கும், சத்துருவினுடைய தந்திரங்களுக்கும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுமதிக்காமல் எங்கள் வாழ்வில் ஒருவரும் எங்களுக்கு எதிராக எழும்பி வருவது இல்லை என்றாலும், நீர் அனுமதித்துதான் எங்கள் வாழ்வில் நாங்கள் சத்துருவின் தாக்குதல்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவர் நீர் எங்களை கை தூக்கி விடுவீராக. எங்கள் கைகளை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இடுக்கண்களில் இருந்து ஆண்டவர் நீர் எங்களை விடுவிப்பீராக. நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிற ஆண்டவரே தத்தளிப்புகளில் இருந்து ஆண்டவர் எங்களை கை தூக்கி விடுங்கப்பா, எங்களை கை தூக்கி விடுங்கப்பா. நாங்கள் எவ்வளவாய் அமிழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் நாங்கள் எங்கள் விசுவாசத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு யோசேபாத்து சொன்னது போல இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்கின்ற எல்லா நிர்பந்தமான நிலைகளையும் தகப்பனே நீர் அறிந்திருக்கிறீர். தேவனே, எங்களுக்கு தீவிரமாய் வாரும். தேவனே, எங்களுடைய கூப்பிடுதலை கேட்டருளும். தேவனே, எங்கள் சத்தத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே, பதில் தாரும் ஆண்டவரே.
ஆண்டவரே ரிபாலரபா சந்தட பௌரபா அத்கதடரபதனா இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். அன்றைக்கு கோலியாத்தை தாவீது மேற்கொள்ளுகிறதற்கு இதோ கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொன்னானே. இன்றைக்கு எங்கள் வாழ்வில் எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தகர்த்து எறிய இதோ எங்க சுய பலத்தினால் அல்ல, எங்க சுய அறிவினால் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடையவரே, சகல அதிகாரத்தையும் சத்துருவை மேற்கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. சத்துருவின் சகல செயல்களை அழிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுத்தின்படி எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற தெய்வமே. சத்துருவை மேற்கொள்ள, சத்துருவை வீழ்த்துவதற்கு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினால் சத்துருவின் தந்தரங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீரே. ஒரு பக்கம் கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் வருகிறோம், இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே சத்துருவை நாங்கள் எதிர்க்கிறோம் ஆண்டவரே. சத்துருவை எதிர்க்கிறோம், சத்துருவின் செயல்களை எதிர்க்கிறோம், சத்துருவின் தந்திரங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே எதிர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் ஒளிந்திருந்து மறைந்திருந்து அறிவுக்கு எட்டாத விதத்தில் எங்களை தாக்குகிற, உபத்திரவப்படுத்துகிற, நெருக்குகிற எல்லா சத்துருவின் செயல்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போகட்டும் ஆண்டவரே. தேடியும் காணாதிருக்கிற கிருபை தாரும் ஆண்டவரே. எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் என்ற உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பலிப்பதாக, எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. ரிபாலாரா பாஷந்தனாம் லிகடரா ஹதடரா பாஷ்யகட லதடரா பகரதடரா பதடா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது நான் என் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்று சொன்னீரே. நீர் எனக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்தினாலே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். எல்லா சத்துருவை துரத்தி போடுகிறோம். எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் தகர்த்து போடுகிறோம். விடுதலையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில்